ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாத எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலான்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து இதுமாரி லைனிங்கோட அட்டாச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து சென்டராக இதுமாரி மடித்து விட்டு சென்டர் டாட் ஒன்று பிடிப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1.3, லென்த்து வந்து 3. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தையல் வந்து நெருக்க வச்சு இதுமாரி கிராஸாக அழகாக ஒரு தையல் போட்டுடுங்க. எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா நூல் வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். ஒட்டை கட் பண்ணிங்கன்னா வந்து தையல் பிரிஞ்சிடும். அதேமாரி நம்ம அந்த ஊக்பட்டி சைடு சென்ட்ரு பார்த்து, அதாவது இதில் லைனிங் இங்கே மேல் பக்கம் நம்ம ஹோல்டிங் போட்டு மடிச்சிருப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் பெல்ட்டுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த 1/4 இன்ச்சு மேலே இருக்கிற மாரி கொஞ்சம் மேலே வச்சு இதுமாரி சென்டராக மடிக்கிறத கொஞ்சம் அளவு 1/4 இன்ச்சு மேலே வச்சு மடிக்கணும். அப்போ தான் வந்து கிராஸ் பெல்ட் வைக்கும்போது கரெக்டாக ஈவனாக வரும், இல்லைனா முன்ன பின்ன வரும். அதுமாரி பிடிச்சி அதில் லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 2.25 அளவுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த 2 தையலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து 2 சைடும் இப்படி அந்த துணியை பிடிச்சோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆம்கோல் சைடு அந்த இது கரெக்டாக வரும் நம்மளுக்கு தையலுக்கு. அதில் இதுமாரி மடித்து விட்டு கீழேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு கேப் வைக்கிற மாரி விட்டுக்குங்க. பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலேருந்து ஒரு 4.5 வச்சு ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நல்லா நெருக்கு தையல் போட்டுவிடுங்க. அப்போ தான் பிரியாது. பாருங்கள், இதுமாரி போட்டுவிடுங்க. கப் ஷேப் நல்லா எடுப்பாக நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு கப் ஷேப் பார்த்திங்கன்னா ஒரே ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கம்ப்ளைண்ட் வரும். அது எதனாலன்னு சொல்கிறேன். அது நிறைய பேர்த்துக்கு அந்த டவுட் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஜாயின் பண்ணுற பெல்ட் வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த அளவு எப்படின்னா, இந்த சைடு ஊக்பட்டி சைடு பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு லென்த் வைக்கிறோன்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி தான் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த கப் ஷேப் நல்லாயிருக்கும் அந்த பெல்ட்டோட அட்டாச் பண்ணும்போது. அதேமாரி அந்த வளைவு பார்த்திங்கன்னா போர் ஷேப்பில் லைட்டாக அப்படியே ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே லைட்டாக குடஞ்சி எடுக்க. ரொம்பவும் நம்ம உள்ளே குடஞ்சி எடுத்தால தான் அந்த ஃப்ளாட்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்பவும் குடஞ்சி எடுக்கும்போது அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கீழே இழுத்து பிடிச்ச மாரி இருக்கும். பெல்ட்டோட கீழே இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ போடும்போது ஒரு ஃப்ளாட்டாக தெரியும். அந்த கப் ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரியா இருக்கும் போடுறவங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவும் உள்ளே குடஞ்சி எடுக்காத, லைட்டாக இதுமாரி ஒரு போட் ஷேப்பில் லைட்டாக சும்மா ஒரு 1/2 இன்ச்சு லைட்டாக குடஞ்சி எடுத்திங்கன்னா போதும். எடுத்துக்கிட்டு இதுமாரி அந்த பெல்ட் சைடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு தையல் போட்டு எடுத்துங்க. அப்போ தான் வந்து துணி நகராத இருக்கும். இது லைனிங் துணிங்கிறதால இது மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட பெல்ட் அட்டாச் பண்ணுவோம். நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த எஜ்ஜு அந்த பெல்ட் இருக்குது பார்த்திங்களா, பெல்ட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம பெரட்டை அடிக்கும்போது ஈவனாக வரும். அது சென்டர் டாட் பிடிச்சிங்களா, அது வந்து அதுமாரி மடித்து உள்ளே விட்டுக்குங்க. இதுமாரி ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போடுங்க. தையல் போட்டு கட் பண்ண வேணாம், அப்படியே உங்களுக்கு பெரட்டி விட்டு. இதுவும் ஒரு காரணம் என்னென்னா சொல்கிறேன்னா, இந்த பெல்ட் சைடு வந்து அந்த பிசுறு வருது பார்த்திங்களா, பிசுறு வந்து பெல்ட் சைடு விட்டு அமுக்கி விட்டு அதில் ஒரு ஓரத்தையல் போடுங்க. ஏன்னா அது வந்து இப்போ நீங்கள் அதுவும் அங்காண்ட சைடு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு சைடு இப்போ நீங்கள் வச்சு போடும்போது ஃப்ரண்ட் பார்ட்டோட இது ஜாயிண்ட் ஆகிடும். அப்போ போடும்போதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு சைடு இழுத்து பிடிச்ச மாரி இருக்கும். அப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியா ஃப்ளாட்டாக இருக்கிற மாரி ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா எப்பவுமே அந்த பிசுறு வந்து பட்டி சைடு தான் நீங்கள் தள்ளி விட்டு அதுமாரி தையல் போடணும். இதேமாரி பார்த்திங்கன்னா அதை அட்டாச் பண்ணும்போது டபுள் தையல் போட்டுக்கோங்க. ஓர தையல் 1, சென்டர் தையல் 1, 2 தையல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா கப் ஷேப் நல்லா எடுப்பாக உங்களுக்கு வரும். இதுமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.